அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான 3 துவாக்களை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த 3 துவாக்களும் 3 நபிமார்கள் ஓதி பலனடைந்த ஒரு துவாக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஓதுங்க. உங்களுடைய பெரிய பெரிய ஹாஜத்தும் நீண்ட நாளாக பல வருடமாக நம்ம ஆசைப்படுவோம்ல சில விஷயத்துக்காக. இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் அந்த அந்த ஒரு மொமெண்ட் எப்போ வரும்னு நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். அதுக்காக நான் ரொம்ப எனக்கு ஒரு பெரிய கனவு அது. அந்த கனவு எப்போ நினைவாகும்னு தெரியல. அல்லாஹ் எனக்கு அந்த விஷயத்தில் உதவ மாட்டானா, ஏதாச்சும் ஒரு வகையில் அல்லாஹ் எனக்கு உதவிட்டா போதும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஏங்கிட்டு நம்ம ரொம்ப காலமாக பல வருடமாக ஏங்குவோம்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சொந்த வீடே எடுத்துக்கலாம். நிறைய பேருடைய கனவு அது. நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடுன்னு அமைஞ்சிடாதா, அந்த வீட்டில் நம்ம படுத்து தூங்க மாட்டோமா, அந்த ஒரு நிம்மதியான உறக்கத்தை நம்ம பார்க்க மாட்டோமா, கடன் பிரச்சனை எல்லாமே நீ நம்மளை விட்டு போய் நம்மக்கிட்ட கை நிறைய பணம் இருக்காதா, நம்ம மற்றவங்களுக்கு உதவுற அளவுக்கு நம்மக்கிட்ட எல்லா பணம் எப்போ கொடுப்பான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பெரிய பெரிய ஆசைகளோடு காத்துட்ருப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை தவற விடாமல் தொழுதுகிட்டே இப்போ நான் சொல்கிற இந்த 3 துவாக்களை 11 முறை ஓதிவாங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுடைய பெரிய ஹாஜத்தை விரைவாக, அதுவும் சீக்கிரமே அதற்கான ஒரு அடித்தளத்துக்கு உங்களை கொண்டு போவான். இப்போ கடன் விட்டு வெளிவந்து பணம் நிறைய இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த கடன் நீங்கிறதுக்கான வழி, அதுக்கான வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பான். சொந்த வீடுன்னு ஆகணும்னு நினைக்கிறீங்களா, அதற்கான வருமானத்தை உங்களுக்கு கொடுத்து அதற்கான அந்த ஸ்டெப்புக்குள்ளே உங்களை போக வைப்பான். இன்ஷா அல்லாஹ் பெரிய பெரிய தேவை ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப வேணும்ன்ட்டு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிற விஷயத்துக்கே நியத்து வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இது 3 நபிமார்கள் ஓதன துவாக்கள் தான். அந்த துவாக்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரப்பி இன்னி மசனியல் லுரு வந்த அர்ஹமர் ராஹிமீன். இது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அருமையான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அவங்க கேட்டிருப்பாங்க, என்னுடைய இறைவனே, எனக்கு இந்த ஒரு துன்பம் என்ன தீண்டுது, இதுலேருந்து என்னை நீ தான் வெளியே கொண்டு வரும். அவங்களுக்கு நோய் இருந்துச்சு, தீராத நோயில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கூட அவங்க அந்த நோய்க்காக அல்லாஹ்கிட்ட போய் கேட்கணும்னு யோசிக்கவே இல்லை. அவங்களுடைய உடம்பு நாவுன்னு ரொம்ப சிரமப்பட்டு அவங்களால திக்கரு கூட எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப படாத பாடுபட்டாங்க, ரொம்ப உடல் ரீதியாக. அப்போதான் அவங்க இந்த ஒரு துவாவை ஓதி அவங்க அல்லாஹ்விடம் துவா கேட்டாங்க. அல்லாஹ் தாலா அவங்களுக்கு உடனடியாக அந்த நோயிலேருந்து ஒரு நிவாரணியை கொடுத்தான். அவங்க இழந்த எல்லாத்தையுமே அவங்களுக்கு திருப்பி கொடுத்தான். அவங்க வாழ்க்கையில் அவங்க என்னென்னலாம் இழந்தாங்களோ அது எல்லாத்தையுமே கொடுத்தான். நல்ல நிலைக்கு அவங்கள கொண்டு வந்தான். ரொம்ப அருமையான ஒரு துவா. நமக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்மளும் இருக்கும், நிறைய விஷயத்த நம்மளும் இழந்துட்டு இருக்கோம், நிறைய விஷயத்துக்காக நம்மளும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், நிறைய விஷயத்தால நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுறோம், கவலைப்படுறோம். இந்த ஒரு துன்பம் என்னை ரொம்ப வாட்டுது, இந்த துன்பத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வா ரஹ்மானே அப்படின்னு நம்மளும் கேட்கலாம். நோயில் கஷ்டப்படுறவங்களும் தாராளமாக இது அதிகமாக ஓதுங்க. இல்லை மற்ற பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு துன்பம் தான். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கு, எனக்கு நல்ல விதமாக என்ன ஆக்கி கொடு. கடைசியாக அந்த வார்த்தை இஸ்முல் ஆலம் யா ரஹமர் ராஹிமீன், அல்லாஹுடைய 2 திருநாமங்கள் பொதிஞ்சிருக்கு. அதனால் இந்த ஒரு துவா ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. இதை 11 முறை ஓதுங்க. அடுத்து இரண்டாவதா, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர். இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அருமையான ஒரு துவா. நம்ம ஏதாச்சும் வேணும், என்ன வேணும் நம்ம ஆசைப்பட்டாலும் தாராளமாக இதை ஓதி கேட்கலாம். ஏன்னா அவங்க எந்த ஒரு நிலையும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், ஒத்த ஒன்றுமே இல்லாமல், ஒரு போட்டுக்கிறதுக்கு ஒரு உடைன்னு இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னன்னு தெரியாமல், ஒரு வேலை என்னன்னு தெரியாமல், ஒரு உறவு எதுவுமே இல்லாமல், கைவிட்ட நிலை மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் அவங்க அந்த ஒரு ஊருக்கு போனாங்க, மதிய நகருக்கு. அங்கே இந்த ஒரு துவா அவங்க ஓதுனாங்க. அல்லாஹ் எவ்வளோ பெரியவன், அவன் அடுத்த நிமிடமே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தான், ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்தான், ஒரு துணையை கொடுத்தான், இருப்பிடம் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சி நல்ல நிலைமைக்கு அவங்கள அல்லாஹ் தஆலா ஆக்கினான்.
இந்த துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் ஏதாச்சும் ஆசைப்படுறீங்களா, தாராளமாக இதை ஓதி கேளுங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம 1 2ன்னு இல்லை, ஓவராலாக எல்லாத்தையும் அடங்கி கேட்குறோம். என்னுடைய இறைவனே, நீ கொடுக்குற நல்லவற்றின் பால் நான் தேவையுடனா இருக்கேன், நீ கொடுக்குற எல்லாத்துலேயுமே நான் தேவையுடனா இருக்கேன், எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்குற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. நம்ம இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை, நீ எனக்குன்னு சொல்லி கொடுக்குற எல்லாமே எனக்கு நல்லது தான், அது எல்லாமே எனக்கு நல்ல விதமாக கொடு அப்படின்னு நம்ம அற்புதமாக கேட்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு துவா இது. அதனால் இந்த ஒரு துவாவையும் 11 முறை ஓதுங்க. அடுத்து 3வதா, ரப்பனா ஆத்தீனா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலமுறை ஓதுன ஒரு அனுபவமான ஒரு திக்ர், ஒரு அனுபவமான ஒரு துவா அப்படின்னு தான் சொல்லணும். இது அவங்க வாழ்நாளில் அதிக எண்ணிக்கையில் அதிகப்படியாக நிறைய ஓதுனதுல இதுவும் அதில் முதல் இடம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தடவை நிறைய விஷயத்துக்காக அவங்க இதை ஓதிருக்காங்க. இதில் அர்த்தமே என்ன, இம்மை மறுமை அடங்குனது. இம்மையிலையும் நீ நல்லவற்றின் பாலில் நான் அடங்கியிருக்கேன், மேலும் நல்லவற்றின் பால் மறுமையிலையும் நான் அடங்கியிருக்கேன். எனக்கு இம்மையிலையும் நல்லதை கொடு, மறுமையிலையும் நல்லதை கொடு, எனக்கு நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இம்மைக்காகவும் கேட்குறோம், மறுமைக்காகவும் கேட்குறோம். ரொம்ப அற்புதமான அமல். இந்த 3மே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரப்பனா துவாக்கள் தான். 3மே ஆரம்பம் எப்படி இருக்குது, ரப்பி ரப்பி ரப்பி. அந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திர வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நபிமார்கள் எப்படி கேட்குறாங்க, என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவனே அப்படின்னு உரிமையாக கேட்குறாங்க. நீ என்னுடைய இறைவன், நீ எனக்கு தான் கொடுக்கணும், நீ எனக்கு செஞ்சு தான் ஆகணும், நீ தான் எனக்கு செய்ய முடியும், வேறு யாரால முடியும், நீ என்னுடைய இறைவனாச்சே அப்படின்னு நம்ம அல்லாஹை வந்து முதல்ல உரிமை கொண்டாடணும். அல்லாஹ் வந்து நம்மளுடைய இறைவன், என்னுடைய இறைவன் அப்படின்னு நீங்கள் உரிமை கொண்டாடுங்க. நீ தான் எனக்கு செய்யணும், உன்னை தாண்டி எனக்கு யார் இருக்கா அப்படின்னு அல்லாஹ் கிட்ட உரிமையோட கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய பெரிய பெரிய கனவாக இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கக்கூடிய விஷயத்த கூட விரைவாக நிறைவேற்றி கொள்ள முடியும். ரொம்ப எளிமையான அற்புதமான அமல். இந்த 3ஐயுமே 11 முறை 11 முறைன்னு தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. கூடுதலாக ஒன்று நான் சொல்கிறேன், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன அந்த ஒரு அற்புதமான ஒரு துவா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதையும் இதில் நீங்கள் சேர்த்து ஓதுறதா இருந்தால் தாராளமாக ஓதுங்க. ஏன்னா என்னுடைய வளமையாக நான் ஓதுற துவாக்களில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன துவாவும் ஒன்று. இப்போ நான் சொன்ன 3மே ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். அதோட சேர்த்து உங்களால் முடிந்தால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அந்த அற்புதமான துவா, ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். இதுவும் ரப் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற ஒரு துவாவாக தான் இருக்கும். இதில் நம்ம அல்லாட்ட கேட்குறோம், எனக்கு கொடு, ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு, நீ தான் வழங்கக்கூடியவன், நீ தான் வாரி வழங்குறவனா இருக்க, எனக்கு கொடுன்னு கேட்குறோம். இந்த இடத்துல நமக்குன்னு வேண்டியதை எல்லாத்தையுமே, எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு பரக்கத்தாக கொடு, எனக்கு சொந்த வீட்டை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல தலையெழுத்தா எனக்கு ஆக்கி கொடு, என் கை நிறைய என்கிட்ட பணம் இருக்கணும், என்றைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, யாரிடமும் கையேந்திர நிலை எனக்கு இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு ஆக்கி கொடு அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் அழகிய முறையில் கேட்கக்கூடிய பவர்ஃபுல்லான துவாக்கள். இன்ஷா அல்லாஹ் இது ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 11 முறையாச்சும் ஓதுங்க. இல்லை நீங்கள் தொழுகைக்கு பின்னாடி 11 முறை ஓதுறதா இருந்தாலும் சரி ஓதலாம். இல்லை ஒரு நாளைக்காச்சும் நீங்கள் ஓதி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய துவாவை நியத்து வச்சு கேட்டு பாருங்கள். அல்லாஹ் தஆலா விரைவாக உங்கள் பெரிய பெரிய தேவைக்கான அடித்தளத்தை உங்கள் கண் முன்னாடி காட்டுவான். நம்ம ஓதணும், அதுக்கப்புறம் இந்த விஷயம் நமக்கு நடந்திருக்கு, அப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வலிமையாக்கிட்டா இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம உணர்கிற வகையில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை தவற விடாமல் தொழுதுகிட்டே இந்த அமலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.